பெரியவா திருவடிகளே சரணம். நம்ம எல்லாருக்கும் 1000 தேவைகள் இருக்கலாம். எல்லா தேவைகளையுமே இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு நாள் தீர்த்து வைக்கக்கூடியது. என்னதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வைகாசி விசாகம். ஆமாம், முருகப்பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கு அதிபதி. செவ்வாயின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும், நோய் இன்றி வாழணும், கடன் இன்றி வாழணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், இது எல்லாமே எனக்கு ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும். செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு முருகனருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும். முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு முருகனுடைய பிறந்த நாளான வைகாசி விசாக நட்சத்திரத்தில் நம்ம அவரை வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் எப்படி சொல்வீங்க, உங்கள் அண்ணன்கிட்ட எப்படி நீங்கள் சொல்வீங்க, அந்த மாதிரி முருகர்கிட்ட நீங்கள் சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். முருகா, எனக்கு இதெல்லாம் தேவை, எனக்கு இதெல்லாம் நீ பண்ணி வைக்கணும், நீ எப்படி பண்ணுவ எப்போ பண்ணுவேலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னு உரிமையோட முருகர்கிட்ட கேளுங்க. முருகன் இருக்க வேலுண்டு வினை இல்லை, அவ்வளோதான். முருகன் நினச்சிட்டாருன்னா கீழே இருக்கிறவங்களையும் மேலே கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருவார். அதில் ஒரு சிறு சந்தேகம் கூட கிடையாது. சரி, என்னைக்கு செய்யணும், என்ன செய்யணும், ரொம்ப எளிமையாகவே நம்ம செய்வோம். கஷ்டப்பட்டு நம்மளை வருத்தியில் நம்மளால் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த கடவுளுமே தண்டிக்க மாட்டாங்க. ஆனால் தப்பு செஞ்சோம்னா அதுக்குரியதை நம்ம அனுபவிக்கணும், அவ்வளோதான். 22ஆம் தேதி இந்த மாதம் புதன்கிழமை 22/5/2024 வைகாசி விசாகம். அன்னைக்கு ரொம்ப எளிமையாக கந்தகுரு கவசம் அப்படிங்கிறத 3 முறை படிக்க முடிஞ்சால் படிங்க. இல்லையா, அன்னைக்கு 3 முறை ஒலிக்க விடுங்க வீட்டில். கந்தகுரு கவசம் மட்டும் நீங்கள் படித்து பாருங்களேன், அதில் இல்லாத ஒரு தீர்வுங்கிறதே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு அதில் இருக்குது. நான் முதல் தடவை படிக்கும்போது அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அசந்து போயிட்டேன் நான் அந்த பாடலை படிக்கும்போது. எல்லா பிரச்சனைக்குமே தீர்வுகள் அப்படிங்கிறது அந்த கந்தகுரு கவசத்தில் இருக்குது. நீங்கள் கந்த சஷ்டி கவசம்லாம் எல்லாருக்குமே தெரியும், யாரும் தெரியாமலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவே மாட்டோம். ஆனால் கந்தகுரு கவசம், வேல் விருத்தம், திருப்புகழ் இதெல்லாம் படித்து பாருங்கள். அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் முருகருடைய நாமத்தை சொல்லுங்கள். முடிஞ்சால் எழுதுங்க, ஓம் சரவண பவன் எழுதுங்க. இல்லை கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கார்த்திகேயா போற்றின்னு சொல்லுங்கள். அவருடைய என்ன பாடல்கள் உங்களுக்கு எளிமையாக தெரியுமோ அந்த பாடல்களை அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் வேல் இருக்குது, முருகர் இருக்கார் அப்படின்னா அபிஷேகம் பண்ண முடிஞ்சால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கந்தரப்பம் செஞ்சு வச்சு படைங்க. இல்லை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமான மனதார வேண்டி சரணடைங்க. முருகப்பெருமான் நமக்கு எல்லாமாக இருந்து அருள் புரிவார். நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே செய்து கொடுப்பார். ரொம்ப எளிமையான வழி. எல்லாருமே வைகாசி விசாகத்தை வெற்றாமல் கொண்டாடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வழியில் கொண்டாடுங்க. எல்லா பலன்களையுமே நம்மளால் பெற முடியும். முருகன் மீது வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கை. செய்து பலனடைங்கள். நன்றி, வணக்கம்.